ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாதான் நான் இந்த இதுக்கு நிதி ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனால் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவேந்திர பிரதான் மந்திரி கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இங்கே என்னடானா நாங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம், நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம்னு எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து எதிர்க்கிறாங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நடக்கிறது அரசியல்ங்கிற பித்தலாட்டம். இப்போ நான் வேட்டி கட்டிக்குவேன், வேட்டி யாரும் கட்டக்கூடாது அப்படின்ட்டு அவர் வேட்டி யாருமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் வேட்டி கட்டிக்கிட்டு வருவார். பேண்ட் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் பேண்டு போட்டுக்கிட்டே வருவார். அப்படி அவர் செய்வார், ஆனால் மற்றவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மும்மொழி கொள்கை இப்போ எதுக்கு வருதுன்னா, கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க. எப்படின்னா கல்வித்துறை. ஆமாம். அதாவது கல்வித்துறை சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருக்குது தமிழ்நாட்டில். ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே. கல்வித்துறை அப்போ இருந்தே இருக்கு. கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 47 சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து பண்ணிட்டு தான் கல்விக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. 2018 இடையில ஒரு விஷயம் என்னன்னா, கல்வியை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு PM ஸ்ரீ கல்வி திட்டம் அப்படின்ட்டு மத்திய அரசு பள்ளிக்கூடங்களை நாங்களே நடத்துகிறோம், எல்லாம் கட்டுமானத்தில் இருந்து ஆசிரியர் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், நல்லபடியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இந்திய கல்விக் கொள்கைப்படி இருக்கணும். இந்திய கல்விக் கொள்கை என்னென்னா, தாய்மொழி ஆங்கிலம், ஏதாவது ஒரு இந்திய மொழி, அதுதான் மும்மொழி அப்படின்ட்டு சொல்கிறது. ஆனால் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இந்திய மொழி கிடையாது, இந்தி மொழி மட்டும்தான் அப்படின்னு இருந்தது. 3வது மொழி இந்தி மொழியாக இருந்தது. இப்போ பிஜேபி வந்த பிறகு 2019 இருந்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணார், இந்தி மொழி தாங்கிறத எழுத. அதெல்லாம் அது தப்பு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும். அப்படி மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ கற்றுக்கலாம். அப்போ தமிழ் இங்கிலீஷு கன்னடம், தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு, அப்படி அதே தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி, அப்படி ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும். இப்போ அந்த கல்வி அமைச்சர் இருக்கார் தமிழ்நாட்டில், அவருக்கு பையன், அவன் என்ன படிக்கிறான், என்ன ஒரு மொழி, ஜப்பான் பிரெஞ்சு மொழி. அவன் ஆமாம் நான் பிரெஞ்சு மொழி படிக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் பிரெஞ்சு, அவன் என்ன படிக்கிறான், அவன் வெளிநாட்டில் படிக்கிறான். அப்போ தமிழே படிக்க மாட்டான், அவன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறான். தமிழும் படிப்பானா இருக்கலாம், தமிழ் தெரியுமா இருக்கலாம். அப்போ அவனுக்கு தமிழ் இங்கிலீஷு பிரெஞ்சு, அவன் வெளிநாட்டில் படிக்கிறானா. உதயநிதிக்கு பையன், அவனும் எங்கேயோ வெளிநாட்டில், அவன் என்னவோ ஒரு இத்தாலியா என்னவோ ஒன்று படிக்கிறான், ஏதோ ஒன்று படிக்கிறான். எல்லாம் வெளிநாட்டில் தான் படிக்கிறாங்க, யாரும் தமிழ் படிக்கலை, அவங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது. அப்போது இவங்க கூட லயலோவில் படித்தவங்க தான். லயலோவில் என்ன தமிழ் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, எப்படி படித்தாங்கங்கிறது தெரியலை இவங்க கூட. இப்போ ஸ்டாலின் உதயநிதி இவங்கெல்லாம் கூட. அப்போது இவங்க பிள்ளைங்க எல்லாம் மும்மொழி படிக்கிறாங்க, 4 மொழி படிக்கிறாங்க, உலக மொழியெல்லாம் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய தனியார் பள்ளி இருக்கு. தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க, எண்ணிக்கை அதிகம். அரசு பள்ளிக்கூடத்தில் எண்ணிக்கை குறவு, தனியாரை விடவும் குறவு. அப்போது பெரும்பாலான தமிழக குழந்தைகள் எல்லாம் மும்மொழி படிக்கிறாங்க, எல்லாம் வேட்டி கட்டியிருக்காங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் வேட்டி கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி? அது தனியார் பள்ளியிலெல்லாம் மும்மொழி கற்றுக்கலாம், அரசு பள்ளியில் மட்டும் கற்றுக்கப்படாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை. ஸ்டாலினுக்கு பொண்ணு செந்தாமரை, அந்த அம்மா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துது, அங்கே மும்மொழி தான். அதே மும்மொழி தான் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது. மும்மொழினா காங்கிரஸ்காரன் இந்திய கண்டிப்பு பண்ணி வச்சுருந்தான், ஆனால் பிஜேபி அப்படி வைக்கலை, ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு தான் சொல்லியிருக்கு. இந்தி கண்டிப்பு அப்படின்னு கிடையாது, ஏதாவது ஒரு மும்மொழி. அப்போது ஸ்டாலினுடைய மகளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மும்மொழி,
அந்த கல்வி அமைச்சருடைய பையன் படிக்கக்கூடிய மும்மொழி. மொழி திமுககாரங்க எல்லாருமே அதான் வந்து நம்ம மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்குறாரு, உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, உங்கள் பேரன் எங்கே படிக்கிறான், உங்கள் பையன் எங்கே படிக்கிறான், அதை சொல்லுங்கள். என்ன படிக்கிறான்னு சொல்லுங்கள். அவங்க மும்மொழி தானே படிக்கிறாங்க. அப்புறம் ஏன் ஏழை குழந்தைங்களுக்கு வேண்டாங்கிறீங்க? அப்போ ஏழை குழந்தைங்களை திமுக எடுபடியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுது. அப்படி ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் வீட்டு வேலை செய்கிறதுக்கு, ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் நமக்கு கொடி பிடிக்க, ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் நமக்கு தீ குளிக்க, தற்கொலை பண்ண, நாம் அரசியல் செய்ய. அப்படி 1965 இந்தி போராட்டம் நடத்துகிறாங்க. 1960 ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டாரு, யாரும் விரும்பாத ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க விரும்பலைன்னா அங்கே வந்து இந்தி திணிக்கப்படாதுன்னு சொன்னார். சொன்னாலும் கூட இந்தி வருது, இந்த இந்தியும் வரல. இந்தி பிரச்சார சபை இருக்குல்ல, அப்பவுமே இருக்குது, இப்போவுமே இருக்குது. இந்தி பிரச்சார சபை எப்போவுமே இருக்குது. அப்போமா தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்தி தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன்னுட்டு 70 பேர் செத்தான். அந்த 70 பேர்லேயும் உயர்மட்ட தலைவன் ஒருத்தனும் கிடையாது திமுகவில். எவனாச்சும் போராட்டத்தில் வர்றவனை தள்ளி விட்டு கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொன்னுக்கிட்டு எண்ணிக்கை கொடுப்பாங்க, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அது 70 பேர் யாரு தியாகி? அவங்க இப்போ கொண்டாடுறாங்களா? நான் இல்லை, கிடையாது. திமுக கொண்டாடலை, தியாகிகளை கொண்டாடலை. இப்போ சுனாமியில் இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச தீபம் ஏற்றுறோம்ல, அப்போ அவங்க அந்த செத்த அந்த 70 பேருக்கும் ஏதாவது பண்ணுறாங்களா? ஒன்றும் பண்ணலை. அவங்க குடும்பம் என்னாச்சு ஒன்றும் தெரியாது. அவங்க எவனையோ விட்டு உயிர் தியாகம் பண்ண ஏதோ தியாகம் பண்ண வச்சிடுறாங்க. ஆனால் உயர்மட்ட தலைவர்கள் தியாகம் பண்ணியிருக்கணும்ல. கருணாநிதி குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் போயிருக்கணும்ல, மதியழகனுக்கு குடும்பத்திலிருந்து, நெடுஞ்செழியனுக்கு குடும்பத்திலிருந்து, அல்லது இம்மாதிரி பிரபலமான தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பலியாகி இருக்கணும்ல அந்த போராட்டத்தில். அந்த 70 இவங்கெல்லாம் யாருமே கிடையாது. என்னவோ 70 பேர் யாரோ பலி கொடுத்துருவாங்க. இப்படி பலி ஆகிறதுக்கு, வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு, கொடி கட்டுறதுக்கு, தலைவா வாழ்க்கை சொல்கிறதுக்கு படிக்காதவன் வேணும். அதான் ஈவரா சொன்னார், எனக்கு முட்டாள் தான் வேணும் நீ. அப்போது அறிவில்லாதவன் வேணும். அதனால தான் நாங்கள் மும்மொழியை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் தனியார் பள்ளியில் இருக்க எங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க, எங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க. ஐயா கவர்மெண்ட் பிள்ளைங்க தேவையில்லையா? ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க மாட்டோம், எனக்கு பணம் கட்டிட்டு நீ கற்றுக்கோ. ஆமாம், எங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க. ஐயா நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், வேணும்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து மும்மொழியை கற்றுக்கிடுங்க. ஆனால் அரசாங்கத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, யோ நீ ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம், பள்ளிக்கூடம் மொத்த செலவுமே அரசாங்கம், அதான் பிஎம் ஸ்ரீ, மொத்த செலவுமே மத்திய அரசு எடுத்துக்குது. பிள்ளைங்க படிக்கட்டும், முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னால் நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு கொத்தடிமை தேவை, படிக்காதவங்க எங்களுக்கு வேணும், அறிவு கட்டவன் எனக்கு வேணும், முட்டாள் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இல்லை எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. அதிமுகவும் அதான் சொல்லுது. அந்த நடிகை ஒன்று விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் அதான் சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வீட்டு பிள்ளையும் மும்மொழி தான் படிக்கிறாங்க. எப்படி ஒரு வேடிக்கையாக இருக்கு பாருங்க. நான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க 3 மொழி படிப்பாங்க, ஆனால் ஊரா வீட்டு பிள்ளை படிக்கப்படாது. இப்படி ஒரு கேவலமான, ஒரு அசிங்கமான, ஒரு மிக மிக மோசமான ஒரு எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை அழிக்கணும், இதை தூக்கி போடணும் அப்படிங்கிறதுல மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். மும்மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை, நாங்கள் அதை உறுதியாக நாங்கள் அதை பிரச்சாரம் பண்ணுவோம், நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். வணக்கம், நன்றிங்க.